Hi friends, welcome to Eternal Learning. அதாவது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே ஒரு வேலையை எளிதாக பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ அந்த வகையில் நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் அதை எப்படி முறையாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சோம்னா இன்னும் சுலபமாக நிறைய வேலைகள் செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் நோன் டூல்ஸ் அன்னோன் ட்ரிக்ஸ் வேர்ட் சீரிஸ் பார்ட் 2 வீடியோவில் மிஸ்டர் மருது வி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நல்லா இருந்துன்னு போட்டிருந்தாரு. நான் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தார். என்னென்னா பாருங்க, உங்களுடைய அடுத்த வீடியோவில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்முடைய அலுவலகத்திற்கு கடிதம் எழுதும் பொழுது பொருள் பார்வை இவைகளை ஒரே அலைன்மெண்ட்டில் கொண்டு வருவது பற்றி கூறும் சார்னு சொல்லியிருந்தார். இது என்னென்னா நம்ம எல்லாருமே வேர்டு பயன்படுத்துகிறோம். அப்போது ஆனால் சின்ன சின்ன விஷயங்களால் ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சார் கேட்டிருக்காரு, அவருக்காக இந்த பதிவு. நான் இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த வேர்டு இப்போ ஒரு நம்ம லெட்டர் ஒன்று டைப் பண்ணியிருக்கோம். அந்த லெட்டர் எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த லெட்டர் ஃபார்மேட் சரியான ஃபார்மேட்டை எப்படி கொண்டு வரணும்னா இந்த மாதிரி கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரணும். நமக்கு இப்படி இருக்குது லெட்ரு. ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ண போகிறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு முழுசாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வரன்றது புரியும். இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வேர்டை இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன், டைப் பண்ணிவிட்டேன். இதை அலைன் பண்ண போகிறேன். எப்படி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வச்சு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டே வருவோம். கொஞ்சம் நகர்த்தணுன்றதுக்கு இப்படி கொடுத்துட்டே வருவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், கொடுத்துட்டே வருவோம். கொஞ்சம் அட்வான்ஸ் யூசர்ஸ் என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணுவோம். டேபை ப்ரெஸ் பண்ணால் அப்படி நகருன்ட்டு. ஓகேங்களா? இங்கே ப்ரெஸ் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளும் சந்திக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ்ன்ட்டு ஒரு சென்டென்ஸு. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் டேபு கொடுக்குறேன், அடுத்து கீழே வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வச்சு டேபு கொடுக்குறேன், அடுத்து இப்படி வருது. ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். ரைட்டு. இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸில் இன்னும் கொஞ்சம் நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தா ரெண்டாக பிரியுது. சரி, ஓகே, இது டியர் இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் நதுன்னு சப்ஜெக்டும் பிரியுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணிக்குவோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் உள்ளே இருக்க 2-3 ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா அது வராத அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்பவும் நம்ம பின்னாடி டேட் எதாவது அடிச்சுன்னு வச்சிங்களேன், அது கீழே தான் வரும். ஸோ ரைட்டு. சரி, இப்போ சப்ஜெக்ட் நான் வரேன். சப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஸ்பேஸ்லாம் ஒரு டைப் பண்ணுறேன். அப்புறம் எப்படி உட்காந்து பாருங்கள். ஓகே, இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது? இந்த மாதிரி என்ன தான் பண்ணாலும் இங்கே வரமாட்டாங்க நம்மளுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே நம்ம கொடுத்து ஒரு டேப் கொடுப்போம். டேப் கொடுத்தா பாருங்கள் இப்போ நகருது. அடுத்த பேராகிராஃபுக்கும் திரும்ப நம்ம அதே மாதிரி டேப்பு கொடுக்குறோம். டேப்பு கொடுத்தோன்னே இப்போ நகர்ந்துருச்சு. ஸோ இந்த என்ன பண்ணோம், நம்ம இதை டேப்பு கொடுத்து நகர்த்திட்டே போகிறோம். நகர்த்திட்டு போய்ட்டுன்னா இங்கே நிறுத்துவோம். அடுத்து இதையும் டேப்பு கொடுத்து நகர்த்திட்டே போகிறோம். நகர்த்திட்டு போனோம் இங்கே வருது. திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுத்து கரெக்டாக சென்டராக கொண்டு வருவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நேமுக்கு அடுத்து சிக்னேச்சர் கொஞ்சம் இடம் விடுவோம். விட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், டேப்பு கொடுத்து கொண்டு வரும். டேபு கொடுக்குறோம். இங்கே வந்தோடனே திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுத்து அலைன் பண்ணுறோம். ஓரளவுக்கு நமக்கு திருப்தியாக வந்திருக்கு. ஆனாலுமே இங்கே சில குறைபாடுகள்லாம் இருக்குது. ஸோ நாம் இதெல்லாம் எப்படி நீக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா சேவ் பண்ணாமல் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். டோன்ட் சேவ் கொடுத்துட்றேன். அகெயின் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதே லெட்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி அடுத்த லைன் வருது. ஃபுல்லாகவும் போகலை, இப்படி தான் கட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்கலாம். நான் கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். ஏ கொடுத்தேன், எல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. நேராக அங்கே வரும். இந்த ஃபாண்ட் செக்ஷனில் மேலே ஃபார்மட் கிளியர்னு இருக்குது. இங்கே பாருங்கள், கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இது ஃபாண்ட் சைஸே பார்த்துங்க. முன்னே 14 இருந்தது, இப்போ 11 ஆகிடுச்சு. இங்கே எல்லாமே ஒரு பக்கம் அலைன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்ஜெக்டில் நீ டைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாட்டு ஃபுல்லாக டைப் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்காதனால நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கோம். ஓகே, இது ஓகே சார். இப்போ இது எப்படி நம்ம அலைன்மெண்ட்லாம் மாற்றுறது அப்படின்னா இங்கே பாரு, ரொம்ப ஈஸியாக இது நம்ம ஒன்றும் பண்ணலாம். ஏற்கனவே டேப்பாக கொடுத்து கொண்டு வரலாம்.
டேப்பாக கொடுத்து கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தலாம். சரி, நிறுத்தின பின்னாடி வந்து நம்ம திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணால் திரும்ப பேக் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அப்படியே கொண்டு வரலாம். இதெல்லாம் எல்லாம் சுலபமாக கொஞ்சம் டெக்னிக்கலாக எப்படி பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்த பின்னாடி என்ன செய்கிறேன்னா, நல்லா கவனிங்க, மேலே வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், வியூ, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இந்த ரூலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு கவனிங்க, இங்கே எதுவுமே இல்லை. இப்போது கிளிக் பண்ண உடனே ரூலர் அப்பீர் ஆகும். இந்த இடத்துல ரூலர் அப்பீர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இது அப்பீர் ஆனவுடனே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் இந்த லெஃப்ட் கார்னரில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சும்மா எல் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியுது, அது நமக்கு ரைட்டு. ஓகே, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் அதே டிஸ்பிளே ஆகும், லெஃப்ட் டேப்னு இருக்குது. ஓகேவா? அது மேலேயே இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறோம் பாருங்கள், என்ன வந்திருக்கு, சென்டர் டேப்னு ஒன்று வந்திருக்கு. இன்னொரு தடவை கிளிக் பண்ணுறேன், என்ன வந்திருக்கு, ரைட் டேப்னு வந்திருக்கு. அடுத்து திரும்ப கிளிக் பண்ணுறேன், டெசிமல் டேப், இந்த மாதிரி நிறையா வரும். திரும்ப நான் லெஃப்ட் டேபுக்கே வந்துடுறேன். ரைட்டுங்களா? நம்ம இப்போ தேவையானது மட்டும் பார்ப்போம். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்ன பண்ண அப்படியே கொண்டு வரேன். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல வச்சு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டேப் வச்சாச்சு. திரும்ப இங்கே போகிறேன், சென்டர் டேப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட், அடுத்து என்ன பண்ணுறேன்னா திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் டேப்பை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ 3 டேப்பை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே. ரைட்டுங்களா? ஒன்று லெஃப்ட்டு, மிடிலு, ரைட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து இதெல்லாமே நகர்த்தணும். எப்படி, இந்த ரெஃபரன்ஸு இதெல்லாமே வந்து இந்தாண்ட வரணும். முன்னே நம்ம டேபு கொடுத்ததுக்கும் இப்போ கொடுக்குறது வித்தியாசம் தெரியும். இப்போ முன்னே டேபு கொடுத்தோம்னா நார்மலாக இங்கேருந்து இங்கே விட்டாக நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், நான் அந்த இடத்துல நேமுக்கு நேராக வச்சு டேபு கொடுக்குறேன். நேராக இந்த டேபுக்கு நேராக வந்துருச்சு. ஓகேங்களா? திரும்ப அந்த நேமுக்கு நேராக வச்சு டேப் கொடுக்குறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணி டேப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ திரும்ப பாருங்கள், இங்கே வச்சு டேப் இப்படியே கொடுத்துட்டே வரேன். டக்குன்னு அங்கே போய் உட்காருது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி டேக் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், இப்போ முடிஞ்சதுங்களா? இப்போது இந்த டேபு இது முடிச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதுக்கு சார் மிடில் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த டேப் யுவர் சின்சியரில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் டேபு கொடுக்குறேன். டேப் கொடுத்துட்டேன். டேப் கொடுத்தோன்னே அடுத்து 2வது டேப், இன்னொரு தடவை டேப் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த உட்காந்துருச்சு. ஓகேவா? நல்லா கவனிங்க. அடுத்து டேப் கொடுக்குறேன். டேப் கொடுத்தோன்னே நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக நேராக உட்காந்துருக்குல்ல, அடுத்தது பாருங்கள், இன்னொரு தடவை டேப் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இங்கே கரெக்டாக சென்டராக வந்துருச்சு. பார்த்தீங்களா? நாம் எழுதுகிற மாதிரி. ரைட்டு, அடுத்து இங்கே வச்சு திரும்ப என்ட்ரு கொடுக்குறேன். சிக்னேச்சர் கீழே இறங்குது. திரும்ப அந்த சிக்னேச்சருக்கு முன்னாடி வச்சு டேப் கொடுக்குறேன். இன்னொரு டேப் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பாருங்கள் ஒரே அலைன்மெண்ட்டில் சென்டராக ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உட்காந்துச்சு. ரொம்ப சுலபமாக நம்ம இந்த இதை அலைன் பண்ணிவிட்டோம். எவ்வளோ ஈஸியாக அலைன் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம இப்போது நாம் நார்மலாக டேப் கொடுக்குறது இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம டேப் கொடுத்துட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் குறைக்கணும்னா பேக் ஸ்பேஸ் போயிட்டு திரும்ப வேணால் ஸ்பேஸ் பார் கொடுத்து ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இப்படி கிடையாது. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த நேம் பூராவுமே ரொம்ப தள்ளி வந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த நேரில் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த டேபை பிடிச்சிட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இந்த நேரில் வந்தால் போதும் அப்படின்னா இங்கே வந்து விட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எது இந்த டேப் கண்ட்ரோல் இருக்கோ அது பூராவுமே இங்கே வந்து உங்களுக்கு உட்காந்துருச்சு. இப்போ வேண்டாம் இன்னும் நகர்த்தணும்னா இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணி நகர்த்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ரைட்டு. சரி, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேராகிராஃப் எப்பவுமே ஒரு 5 ஸ்பேஸ் விட்டு தான் நான் ஆரம்பிப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பேராகிராஃபுக்கு நம்ம டேப் கொடுக்கலாம், இல்லை ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சுலபமாச்சு. அதை விட ஒரு ஈஸியான வேலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இப்போ செலக்ட் பண்ணி நான் இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் இண்டென்ட்னு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன வருதுன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன் இண்டென்ட்னு வருதா, அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரியா? ரைட், இப்போ ஆட் பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, இங்கே பேராகிராஃபாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு.
இந்த இதுக்கு நேராக வரணும், கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பிடிச்சிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்டுக்கு நேராக இந்த அலைன்மெண்ட் வந்துடும். சரி, இது முடிஞ்சோன்னே இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே இந்த பேராகிராஃப் வச்சு நான் என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையாக நம்ம வேலைகளை செஞ்சுக்க முடியும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான ஒரு லெட்டர் எப்படி அலைன் பண்ணுறது நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இப்போ உங்கள் ரைட் டேப் இது ஒன்றும் ஆட் பண்ணியிருக்கேன், அது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேப் கொடுக்குறேன். இங்கே சென்டர் அலைன் ஆகிடுச்சு, திரும்ப டேப் கொடுக்குறேன். ரைட் சைடு அலைன்மெண்ட் வரும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாதிரி அலைன்மெண்ட் வரும். இதுக்காக தான் இந்த ரைட் டேப். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, Ctrl+Z கொடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த டேப் வேண்டாம் சார், இந்த டேப்பை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே மேலே வச்சு இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுடலாம். முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, தேவையானாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.